தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து லைவ் மார்க்கெட்டில் வீடியோ போட்டோம். அதில் வந்து என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட் டைப் படி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சது என்ன அப்படின்னா, மார்க்கெட் டைப்பை மட்டும் என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸை குறைச்சி டைனி 2ன்னு வச்சோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு நிமிஷம் கேண்டில் மட்டும் நம்மளுடைய செல்லுக்கோ பைக்கோ கீழே வந்து க்ளோஸ் பண்ண விடணும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு செல் என்ட்ருக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துக்கு வரும்போது 52,300 கால் ஆப்ஷனை எடுக்கணும். புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். 52,300 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஸ்டாப் லாஸ் வந்து குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த செட்டிங்ஸில் போயிட்டு பிக் 4 SL வச்சுருக்கேன். பிக் 4 SL, பிக் 4 டார்கெட்டு. சரியா? இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரும்போது 260 கிட்ட வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த என்ட்ரி எடுக்கிற மெத்தடில் ஒரு மெத்தட் இருக்குது. ஒன்று, இந்த கேண்டில் ஒரு கேண்டில் நம்ம பைக்கு 260க்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அந்த ஹையை உடைக்கும் போது நம்ம பை எடுக்கணும். திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் அதே இடத்துலையே பை எடுக்கணும். இதுதான் நம்முடைய கான்செப்ட். இப்போ அதுபடி பாருங்கள், நமக்கு கரெக்டாக இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு? 9:21க்கு ஆகிருக்கு. அதுவே இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், 9:21க்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 260 பை. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 40 பாயிண்ட்னா 300 வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. ஹை போனது 313. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கு. மறுபடியும் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருக்கு. மறுபடியும் கிட்ட வந்துட்டு இப்போ செகண்ட் டார்கெட் வந்து 340, கரெக்டாக 342 வரைக்குமே டார்கெட் கொடுத்துருச்சு. ஒன்ஸ் நமக்கு பையோ செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் வேலிடு. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் அந்த சைடில் இருக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடுக்கு மாறிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்முடைய லைவ் மார்க்கெட்டு. நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு எத்தனை டார்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஓவராலாகவே நேத்தியம் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம செல்லுக்கு வந்துட்டோம். இதனால் ஐட்ரெண்டோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இது செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 52,305லேருந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ அதனால் நம்ம நேத்தி என்ன பண்ணிட்டோம், செல் சைடுக்கு வந்துட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து நேற்று ஒரு ரிசல்ட்டுனால ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே போச்சு. இப்போ அந்த கேப்லாம் ஃபுல்லாயிரும். அந்த கேப் எல்லாமே ஃபுல்லாயிரும். அது வந்து சும்மா ஒரு ஃபேக்கு மூமெண்ட்டு தான். யாரெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டு அங்கே போக போகுது, இங்கே போக போகுது, அவ்வளோ தூரம் பிடிக்கும், இவ்வளோ தூரம் பிடிக்கும்னு சொல்லி இருந்த ஹையில் போய் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ கீழே வர அவங்க எல்லாம் லாஸ் புக் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ கீழே வந்து அவங்க லாஸ் புக் பண்ணுற இடத்துல இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி மேலே போகும்போது விற்றுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு கேம் தான் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கமே வராதிங்க. குறைந்தபட்சம் ஒரு 50,000 1 லட்சம் கிட்ட அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் பக்கம் வாங்க. இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் பக்கம் வர வேணாம். இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம், லைஃப் டைமு 5 வருஷத்துக்கு 59,999 வாங்குறவனுக்கு மட்டும்தான் ஐட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்ம அப்பப்போ லைஃப் டைம் 5 இயர்ஸ் பிளானுக்கு சில ஆஃபர்லாம் கொடுப்போம். அதுக்கு வந்து ஐட்ரெண்ட்லாம் கிடையாது. ஐட்ரெண்ட் வந்து ஆஃபரில் வரக்கூடிய எதுக்குமே கிடையாது. அது ஃபுல் அமௌண்ட்டு. அதுவும் அந்த 60,000ங்கிறதும் ஆஃபரில் தான் 80% டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறோம். ஓகேவா? மந்த்லி பிளான் கிடையாது. மந்த்லி பிளான் வந்து ஒன்லி ஃபார் கால்குலேஷனுக்கு மட்டும்தான். அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டு திருப்பியும் ஃபஸ்ட் டார்கெட்டு திருப்பியும் செகண்ட் டார்கெட் வரைக்கும் முடிஞ்சிச்சு. நமக்கு தேவை ஒரு டார்கெட்டு கூட போதும். அடுத்த டார்கெட் வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு என்னுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.